குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு எல்லாமே பலன்கள் எல்லாம் கேட்டு வர்றீங்க. நிறைய பேர் நான் என்னுடைய ஜாதக ரீதியாக பயிற்சி பலன்கள் எப்படி நமக்கு நம்ம ஜாதகத்தினுடைய கிரகநிலைகளோட பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் பெரும்பாலானவர்கள் கடக லக்னத்தை மீன் பண்ணியே பேசுகிறீங்க. சார், எனக்கு லக்னத்துக்கு பயிற்சி வருதுங்க, அப்போ எனக்கு லக்னத்துக்கு என்ன ஆகுங்க? அவர் மகர ராசிக்காரராக இருக்கார், ஒருத்தர் கும்பராசிக்காரராக இருக்கார். ஆனால் அவர் அதையெல்லாம் விட்டு போட்டு கடக லக்னத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு நிறைய இடத்துல ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். என்ன கன்ஃபியூஸ்? சார், குரு பயிற்சி ராசிக்கு நடக்குதா லக்னத்துக்கு நடக்குதா? சரி, இது ஒவ்வொரு பயிற்சிக்கும் நாம் இதை பேசிக்கிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது. இந்த முறையும் நான் கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். நாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. எப்போ 1960, 70, 80 சில பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா இப்போ 25 வருஷமாக நீங்கள் எல்லாம் இப்போ தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் மத்தியம வயதில் இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு மத்தியம வயதுக்காரங்களுக்கும் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் வயது மூத்தவங்களுக்கும் நான் சொல்கிறது புரியும். அந்த காலத்தில் இந்த ராசி பலன்கள்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் இல்லை, சோசியல் மீடியாலாம் இல்லை. தினமலர், தினத்தந்தி, இந்த மாதிரி தினமணி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளேடுகள்லாம் எப்போவுமே ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக ஒவ்வொருத்தரும் வீட்டில் வாங்கிட்டு இருப்பாங்க தினசரி. அப்போது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு அந்தந்த டைமில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற மக்கள் அதை பார்த்து, தனக்கு 7.5 சனி இருக்குது, தனக்கு இந்த மாதிரி அஷ்டம குரு இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எதை வச்சு அடிப்படையாக அவங்க சொன்னாங்க? ராசிக்கு பயிற்சி ஆகிறத அடிப்படையாக வச்சு குரு பயிற்சி ராசி பலன்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கேயுமே லக்னத்துக்கு பயிற்சின்னு ஒரு இடத்துல கூட அவங்க பேசவே இல்லை. அப்போ பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ராசிக்கு தான் பயிற்சி, லக்னத்துக்கு பயிற்சி அல்ல. லக்னத்தினுடைய பாகையை தீர்மானிக்கிறது சூரியன், இங்க தீர்மானம் பண்றது சந்திரன். சந்திரனுக்கு குருவினுடைய கணக்கை நம்ம பேசுறோம். ராசிங்கிறது சந்திரன் தீர்மானிக்கிறார், லக்னத்தை தீர்மானிக்கிறது அது பாகை பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர மண்டலங்கள் அந்த சூரியனுடைய கணக்குக்குள்ள அது பேசுற விஷயம் லக்னத்தை. அப்போ இதை இதோட பேசல. அந்த திதி சூரியன் சந்திரனுடைய கணக்கை திதியாக எடுத்துக்கிட்டு திதியில பாதி கரணமா போட்டுக்கிட்டு அது ஒரு தனி கணக்கு போடுது. நீங்க அந்த கணக்கில் பயிற்சி ஏதாவது ஆரம்பிச்சு விட்டாலும் சரி, அது ஏதாவது புதுசா ஒரு குரூப் வரும். அடுத்தது பாருங்க, திதி காரணத்துக்கு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுய ஜாதகம் எழுதும் போது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. சார், அந்த டைம்ல நீங்க தான் பிறந்துக்கிறீங்க, அந்த டைம்ல நீங்க தான் பிறந்துக்கிறீங்க. அந்த டைம்ல அந்த லக்ன புள்ளியை குறிக்கிறோம். அது இண்டிவிஜுவல், உங்க தனிப்பட்ட ஜாதகம். அந்த தனிப்பட்ட ஜாதக அந்த கிரகநிலைகளோட ஒரு லக்ன ஒரு அமைப்பெல்லாம், ராசி கட்டம், நவாம்சம் எல்லாம் போட்டு, லக்ன ஸ்புடம் எல்லாம் போட்டு உங்களுக்கு நோட்டை கையில் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு எல்லாம் பிரிண்ட் அவுட் வந்துருச்சு. அப்போ என்னன்னா, அந்த ராசி கட்டத்தில் இன்னைக்கு நாம சொல்ற மெத்தட் எப்படி சொல்றோம்? எங்க நீங்க அந்த லக்னம் இந்த கணக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தோட நாம பொருத்தி பாருங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அது லக்னத்தோட பொருத்தி பார்க்கறதல்ல, உங்க ஜாதகத்துக்குள்ள நீங்க ஒரு கடக லக்னமா இருக்கிறீங்கன்னா அந்த கடக லக்னத்துக்கு எல்லாரும் பல பேர் கடக லக்னம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கடக லக்னத்தில் தான் பிறந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலம், ஒவ்வொரு வருடம், ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு வாரமும் சரி நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கணக்குல ஒரு 2 மணி நேரம் கடக லக்னத்தை பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல. அப்ப அந்த லக்னத்தை நாம கிரகநிலைகள் அனுசரிச்சு ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிஞ்சு ஒரு இண்டிவிஜுவலா இவர் தான் அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். ஆனா ராசி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், ஒரு பெரிய குரூப் எடுத்துக்கங்க. சென்னை வாழ் மக்களே, கோவை மால் மக்களே அப்படின்னு சொன்னா அது ராசின்னு எடுத்துக்கங்க. உங்க வீட்டை அதே கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்எஸ் புரத்துல ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா
அதுதான் உங்க ஜாதகம். சென்னையில் அசோக் நகர்ல ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா அதுதான் உங்க ஜாதகம். அசோக் நகர் கணக்கு வச்சுக்கோங்க, எப்படி ராசியினுடைய ஒரு பாகைக்குள்ள வருது, சென்னையுடைய கணக்குல வருது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ புறம் அகம், நாம அகம் லக்னம் நம்மளுடைய ஜாதகம், வெளிப்புறம் அதான் ராசி. அப்ப நம்ம சூழ்நிலை நல்லா இருக்கணும், வெளி சூழ்நிலை நல்லா இருக்கணும். அப்ப லக்னத்துக்கு பயிற்சி ஆகுதா, நமக்கு மட்டுமே பயிற்சி ஆகுதா? இல்ல, எல்லாருக்கும் பயிற்சி ஆகுது. அப்போ அதுல ஒரு விளைவு, நமக்கு ஒரு சிறு விளைவுகள் நம்மளோட கனெக்ட் ஆகும். இப்ப கரண்ட் பில்லு ஏத்துறாங்க, நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நல்லா வசதியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி ஓகே ஏதோ கொஞ்சம், ஆனா ஏற்கனவே ஒரு மிச்சமா பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கரண்ட் பில் போக எச்சா போயிடுது, சொத்து வரி எச்சா போயிடுது, இருப்பில் இருந்து கரையுது. அந்த மாதிரி தான் இந்த ராசி லக்னம் இந்த ரெண்டுமே ஒன்னு புறம் ஒன்னு அகமா பார்த்துக்கணும். ராசி பலன் தினமும் காலையில் உட்கார்ந்து தினசரி ராசி பலன் சொல்றது, வார ராசி பலன் சொல்றது, மாத ராசி பலன் சொல்றது. தினராசி பலன் சந்திரனை பேஸ் பண்றது, சந்திரனுடைய நகர்வு. மாத ராசி பலன் சூரியனுடைய நகர்வு. ஒவ்வொரு மாசம் சூரியன் வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அப்படியே போயிட்டே இருப்பார். அதான் மாத ராசி பலன். நிறைய பேர் மாத ராசி பலன் தெரிய மாட்டேங்குது, தனி நினைச்சுக்கிறாங்க. சூரியனுடைய நகர்வு. அதே மாதிரி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை ராகுகேது பயிற்சி, ராகுகேது நகர்வு, ஒரு ராசிக்கு ஒரு ராசி. 2.5 வருடத்துக்கு ஒரு முறை சனியினுடைய நகர்வு, இதுக்கிடையில வக்கரம் தனியா போகுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு. இந்த மாதிரி நகர்வு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ராசி பலன் மொத்தமா சொல்றது, அதுல நாம அதுக்குள்ள இருக்கிறோம். அதுல வசதி வாய்ப்பான ஆளுகள் இருப்பாங்க, வசதி குறைந்த ஆளுகளும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ராசி பலன். இப்போ 9ல குரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருது, எல்லாருக்குமே யோகம். 9ல குரு உச்சம், எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்களா மாணவர்கள்? இல்ல எல்லாருக்குமே பாக்கிய பலன்கள் எல்லாமே கிடைச்சிருதா? இல்ல, அவங்க ஜாதகம் தான் தீர்மானிக்குது. அதான் லக்னம். அப்போ நமக்கு குரு பெயர்ச்சி நடப்பது சந்திரனை, அதாவது உங்க ராசியை அடிப்படையாக வைத்து உங்க ராசிக்கு எந்த இடத்துல பயிற்சி ஆகுது. கடக ராசியாக இருந்தா ஜென்ம குரு, சிம்ம ராசியாக இருந்தா 12ஆம் இடமான விரய குரு, மிதுன ராசியாக இருக்குதுன்னா உங்களுக்கு 2ஆம் இடமான சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குல குரு, கன்னியா ராசியாக இருந்தனால் லாபத்துல குரு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியத்துக்கு பயிற்சி ஆகிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் 8ஆம் இடத்துல. களத்திர ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாவது மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. அடுத்தது மீன ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார். மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய இடத்துக்கு பயிற்சி ஆகுது. நம்ம பேசுறது 2026. ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் கீர்த்தி போல் கௌரவம் காட்டக்கூடிய இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ராசி ஒன்ன வச்சுக்கிறீங்க, லக்னம் கடக லக்னமா வருது, சிம்ம லக்னமா வருது. சார் சிம்ம லக்னத்துக்கு பண்ணல குரு பயிற்சி ஆயிட்டார் சார். இல்ல, நீங்க சிம்ம லக்னத்தை எப்போ மாதிரி உங்க ஜாதகத்துக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க கடக ராசியில உங்க ஜாதகத்துக்குள்ள நீங்க எந்த லக்னம் வேணாலும் இருந்துக்குங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஜாதகத்தை நம்ம கோச்சாரத்தோட எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, கடகராசியில என்ன கோள்கள் இருக்கு அப்படின்னு கவனிங்க. கட்டம் காலியா இருக்கும், இல்ல மற்ற கூட்டு சேர்க்கைகள் இருக்கும். இதை கவனித்து அதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஜாதக ரீதியாக யார் யோகம் இருக்கும், எப்படி இருக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து ராசி லக்னத்துக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சந்திரனையும் குருவையும் மையப்படுத்தி ராசி பலன் நாம குரு பயிற்சி பேசுறோம். லக்னத்துக்கு அடிப்படையா வச்சு குரு பயிற்சி ஆகிறது இல்ல. உங்க ஜாதகம் லக்னம் போட்டு குறிச்சாச்சு, எல்லா கிரகங்களும் நவகோள்களும் உங்க ஜாதகத்தை சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதாவது மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்களோட கோச்சார கிரகங்கள் அதாவது பயிற்சினா அப்படின்னா அந்த டிரான்சிட் நடக்கும்போது பயணிக்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தாழ்வுகள், நன்மை தீமைகள் இதெல்லாம் நடக்கும். அதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நீங்க குரு பயிற்சி, சனி பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி சார், ராசி அடிப்படையாக வைத்து லக்னத்துக்கு 7ல பயிற்சி ஆகி போச்சுன்னு மகர லக்னத்துக்காரங்க தயவு செய்து சொல்லாதீங்க.
கிடையவே கிடையாதுங்க. 7ஆம் வீட்டுல வந்து வந்துருச்சுங்கிறதுக்காக உடனே உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துரு, லக்னத்துக்கு பாருங்க. இல்லைங்க, நடைமுறைக்கு அது ஏதோ ப்ராபபிலிட்டி இல்லான்னு சில பேர் அடிச்சு விடுறாங்க. அதாவது அது ஒரு 10 பேருக்கு சொன்னா 5 பேருக்கு நடந்து போயிடும். அதை வச்சு முடிவு பண்ண ராசிக்கு தான் கணக்கு. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எல்லாம் மாணவர்கள். நமக்கு சொல்லி கொடுத்தாலும் யாராவது ஒருத்தராவது லக்னத்துக்கு பயிற்சியா இருக்குன்னு புக்கு போட்டு கொடுத்துருக்காங்களா? இல்ல அந்த மாதிரி குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் எங்கேயாவது நமக்கு கொடுத்த இதுக்கு முன்னாடி பல இதழ்கள் வந்திருக்குது, வார இதழ்களில் வந்து போட்டு கொடுப்பாங்க. எங்கேயாவது லக்னத்துக்கு பயிற்சி போட்டு கொடுத்தாங்களா? ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அறிவாளி கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. அதனால வந்து இது ஒரு கணக்குன்னு சொல்லி போட்டு இதுதான் சரியா வருதுன்னு இல்லை, ஊரோட ஒத்து போகிறது ரொம்ப நன்மை. இது வரைக்கும் சொல்லி கொடுத்தவங்களும் சரி, இப்போ சொல்லி கொடுக்குறவங்களும் சரி, இனிமேல் சொல்லி கொடுக்க போறவங்களும் சரி, ராசி அடிப்படையாக வச்சு தான் சொல்லுவாங்களே ஒழிய லக்னத்துக்கு பயிற்சி இல்லை இல்லை இல்லை. அதனால தெளிவாக இருந்துக்குங்க மக்களே. இந்த லக்னத்துக்கு வச்சுக்கிட்டு திரும்பவும் உட்கார்ந்துக்கிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள் கேட்க வேண்டாம். உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. என்னோட சேனல்ல கொன்றையன் சேட் சேனல்ல வீடியோ எல்லாம் இருக்குது, அந்த ஜாதக ரீதியாக. அதே மாதிரி எந்த ராசிக்கு கொஞ்சம் அதிகமான நன்மை தீமைகள் இருக்கும் இதெல்லாமே சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பாருங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன். நன்றி. நம சிவாய்.